கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்திலே அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் தெரிவார். கர்த்தர் அதை தருவார். அவர் அறிந்திருக்கிறார். கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன கொடுத்தா சரியா இருக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் இந்த காரியங்களை என் மகளுக்கு நான் செய்தாக வேண்டும் என்று தேவன் செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால்தான் வீண் வார்த்தைகளை ஜெபத்திலே அனுப்பக்கூடாது. என்னைக்கோ நடக்கிற காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்க தேவைகள் கட்டாயம் சந்திக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நாடி வந்த நீங்கள் கட்டாயம் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதைத்தான் ஒரு வேதம் சொல்லுது. ஆனா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அவர் அறிஞ்சிருக்கிறாரு, கொடுக்கணும்னு அறிஞ்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தேவை கரெக்டா வந்துடும். உங்களை வெட்கப்படுத்திட மாட்டார் ஆண்டவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர். இன்னது தேவை என்றவர் அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், கட்டாயம் தெரியும். அதனால நீங்க அந்த தேவையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இப்போ இது தேவை, இன்னைக்கு இவ்வளவு பணம் பேங்க்ல கட்டணும், ஆண்டவரே நாளைக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கணும், ஆண்டவரே நாளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் இருக்குது, ஆண்டவரே ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்ப கட்டாயம் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, உண்மை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உடைய கரை எங்களோடு இருந்து நடத்தட்டப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.